ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தமிழுக்கானதை பார்க்க போகிறோம். தினமும் 15 கேள்விகள் பார்க்கலாம். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு டாப்பிக்காக படிச்சுட்டு வந்தாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் ஒரு கிளான்ஸ் பார்க்குறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நம்ம தமிழில் 90+ எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். இது ஆல்ரெடி இணைப்பு சொற்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயும் இருக்கும் இதே கொஷின். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். ஆனாலும்ன்ற இணைப்பு சொல் தான் அங்கே கரெக்டாக பொருந்தும். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இரு பொருள் தருக. தலை, தலைனா முதன்மை, ஃபஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சிரம்னாலும் தலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரியான தொடரை தேர்ந்தெடுக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். ஸோ இது ஆர்டராக இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதுதான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் என்னும் அப்படின்னு என்னும்னு முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் முடியாது. அடுத்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, இயற்றியவர் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இளங்கோவடிகள். இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டான சென்டென்ஸாக இல்லை. இந்த சரியான தொடரை தேர்ந்தெடுக்க மட்டும் நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆடிட்டர், ஆடிட்டருடைய கலைச்சொல் பார்த்திங்கன்னா பட்டய கணக்கர். மேலாளரும் கிடையாது, அலுவலர், முதல்வர்லாம் கிடையாது, பட்டய கணக்கர். அடுத்தது பார்த்திங்கன்னா, பின்வருவனவற்றை சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. முடை, முடை சொல்லக்கூடிய வினை மரபு பார்த்திங்கன்னா கூடைக்கு வரும். கூடை முடை அப்படின்னு வரும். பாலுக்கு பருகு, இலை பரி, மாலை தொடு அப்படின்னு வரும். கூடைக்கு தான் முடை அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஒளிமரபை வச்சு சொல்லியிருக்காங்க. அகவும், எது அகவும்னா மயில் அகவும், குயில் கூவும், புறா குணுகும், கிளி பேசும். ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் மயில் அகவும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஒஞ்சி அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். 9 கிடையாது, 100, 1000லாம் கிடையாது. ஒஞ்சினா 1. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. இதழ், இதழ்னா 4 இதழையும் சொல்லுவோம். உதடும் இதழ் தான். இங்கே பொறுப்புனா மலையை குறிக்கக்கூடியது, உயரம்னா உயரத்தை குறிக்கிறது, வனப்புனா அழகு, பொறுப்புனாலும் மலை, வெறுப்புனாலும் மலை தான், மனை. இது எதுவுமே இதழுக்கு பொருந்தாது. ஸோ இதழ்னா 4 இதழ், உதடு. அடுத்தது பார்த்திங்கன்னா, சொல்லின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆட்டு கூட்டம்னு வராது, ஆட்டு மந்தை. ஆடெல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா அது ஆட்டு மந்தை. ஆட்டுப்பட்டின்றது ஆடு இருக்கக்கூடிய இடத்தை சொல்கிறது. ஆட்டு கொட்டகை. ஸோ இங்கே கூட்டு பெயரை தான் கேட்டிருக்காங்க. அதனால் கரெக்ட் ஆன்சர் ஆட்டு மந்தை. அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்க. செவ்விலக்கியம் அதுனா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் தான். காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம்ன்றது ஃபோல்க் லிட்ரேச்சர் கிடையாது. ஃபோல்க் லிட்ரேச்சர்னால் நாட்டுப்புற இலக்கியம்னு வரும். ஸோ ராங்கானது நவீன இலக்கியம், ஃபோல்க் லிட்ரேச்சர்னு இருக்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, விடைக்கேற்ற வினா அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். இதுக்கேற்ற மாதிரி வினா அமைக்கணும். யாரை உயர்திணை என்பர்? உயர்திணையை குறிக்கிறதுக்கு யாரை பயன்படுத்துவோம். ஸோ யாரை உயர்திணை என்பர்ன்றது கரெக்டாக இருக்கும். ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, எது உயர்திணை எனப்படும், எதுன்றது வராது உயர்திணையை சொல்லும்போது. உயர்திணையின் மறுபெயர் என்ன? மறுபெயர் இங்கே கொடுத்துடல ஆன்சரில், அதனால் மறுபெயர் என்னன்றதும் வராது. உயர்திணையின் வகைகளும் கொடுக்கல. ஸோ இதில் யாரை உயர்திணை என்பர்ன்றது தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, செம்பயிர் பிரித்து எழுதும்போது செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு வரும். செம் ப்ளஸ் பயிர் வராது, செம்மை ப்ளஸ் பயிரும் வராது, செம்பு ப்ளஸ் பயிரும் வராது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செய்யப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. செய்யப்பாட்டு வினைனாலே படு, பட்டது அப்படின்னு வரணும். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பத்திரம் பதிவு செய்யப்பட்டது, அதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், பத்திரம் பதிவு செய்தான். ஸோ செய்தான் வராது செய்யப்பாட்டு வினையில். பத்திரம் பதிவு செய்தால் இதுவும் வராது. பத்திரம் பதிவு செய்யவில்லை, அது எதிர்மறையாக இருக்குது. ஸோ அதுவும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் யாவும் அரசுக்கே சொந்தம்.
நிலத்துக்கு அடியில் இருக்கிற புதையல். ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா புதைத்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ புதைத்தல்ன்றது ஒரு வினை, அதனால் அதுவும் அங்கே வராது. மன்றல்ன்றது திருமணத்தை குறிக்கக்கூடியது, இல்லை ஒரு மன்றத்தை குறிக்கக்கூடியது, அதனால் அதுவும் வராது. புத்தகமும் நிலத்துக்கு அடியில் இருக்காது, ஸோ அதுவும் பொருந்தாது. இப்போ கரெக்டாக பொருந்திருக்கிறது பார்த்திங்கன்னா புதையல். அடுத்தது பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ டேஷ் வீசும். பூ மனம் வீசும். 3 சுழினா வரக்கூடிய மனம். 2 சுழினா உள்ள மனம் பார்த்திங்கன்னா உள்ளத்தை குறிக்கக்கூடியது. மன்னமும் வராது, மனநம்ன்ற சொல்லும் வராது. ஸோ கரெக்ட் ஆன்சர் 3 சுழினா உள்ள மனம். பூ மனம் வீசும். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.